சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். சகரியா 4:6. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நாட் பை மைட், நாட் பை பவர், பட் பை மை ஸ்பிரிட். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலேயே ஆகும். என்ன ஆகும்? எல்லாமே ஆகும். அவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ, அவர் சித்தம் வைத்திருக்கிறது எல்லாமே ஆகும். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். இந்த மாதத்துல என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஆவியினாலேயே என்ன செய்வார்? எல்லாமே செய்வார். ஆனா மிக முக்கியமான ஒரு காரியத்தை செய்வார். உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா, உங்களை தைரியப்படுத்துவார். நீங்கள் பலத்தோடு, நீங்கள் தைரியத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் செய்து முடிக்கும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார். என் சகோதரா, சகோதரி, இது பலத்தினால் நடக்காது. நம்முடைய பலத்தினால் நடக்காது. நம்முடைய பராக்கிரமத்தினால் இது நடக்காது. ஆனா தேவ ஆவியினாலேயே இந்த காரியம் நடக்கும். அதை நீங்க பார்ப்பீங்க, அதை நீங்க பெற்றுக்கொள்வீங்க, அதற்குள்ளாக நீங்கள் கடந்து வருவீங்க. ஆனா பிசாசு இது விடமாட்டான். அவன் எப்படியாவது நீங்க இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடாது என்று பல தடைகளை அவன் கொண்டு வருவான். பிசாசு என்றைக்குமே நம்ம கஷ்டத்துல இருக்கணும், நம்ம வேதனையில இருக்கணும், நம்ம அழுகையில இருக்கணும், நம்ம கண்ணீர்ல இருக்கணும். பிசாசு என்றைக்குமே நம்ம ஸ்ட்ரெஸ்ல, அழுத்தத்துல இருக்கணும், பலவிதமான பயத்துல இருக்கணும். இப்படிப்பட்ட காரியத்தை தான் பிசாசு அவன் கொடுப்பான். ஹல்லேலூயா. There is a spirit of God who can change your life upside down. ஒரு பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார் உங்க வாழ்க்கையை அவர் தலைகீழாக மாற்ற. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, be still and know that I am your Lord. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று என்ன செய்யுங்க? அறிந்து கொள்ளுங்கள். பிரச்சனைகள் நீங்க உங்களை அமர்ந்திருக்கும்படியாக செய்யாது. பலவிதமான பதட்டத்தை கொடுக்கும், பலவிதமான கவலைகளை கொடுக்கும், பலவிதமான வேதனையான எண்ணங்களை பிசாசு அவன் கொடுப்பான். பிசாசு என்ன செய்வான்? அவன் பலவிதமான அழுத்தங்களையும் வேதனைகளையும் பல காரியங்களையும் பிசாசு அவன் கொடுப்பான். என் சகோதரா, சகோதரி, ஆண்டவர் சொல்றார், நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அமர்ந்திருக்க முடியல அப்படின்னா கர்த்தருடைய செய்கையை பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. பொறுமையோடு கர்த்தருடைய சமூகத்தை நாடும் போது, கர்த்தருடைய கரங்களை நாம் எதிர்பார்த்து அவருடைய முகத்தை நாம் பார்க்கும்போது, என் தேவனிடத்திலிருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் அவருடைய செய்கைகள் ரொம்ப 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 வித்தியாசமா இருக்கும். சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை பார்க்கலாம் வேகமாக. Psalms 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கே காத்திருக்கும் போது நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருக்கே நாம் பொறுமையோடு நாம் வெயிட் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த இடத்துல பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் அவருடைய செயல்பாடுகளை பார்க்க முடியும். ஆனா பிசாசு நம்மளை காத்திருக்கக்கூடிய ஒரு நிலையில வைக்க மாட்டான். ஹல்லேலூயா. என் சகோதரா, சகோதரி, பயம் எங்க இருக்கிறதோ அங்க பிசாசு செயல்படுவான். தேவ ஆவி எங்கே இருக்கிறதோ அங்க அற்புதங்கள் செயல்படும். ஹல்லேலூயா. The real battle takes in our mind. உண்மையான யுத்தம் எங்க நடக்குதுன்னா நம்மளுடைய எண்ணங்களுக்குள்ளாக உண்மையான யுத்தங்கள் நடைபெறுகிறது. ஆண்டவரத்துல ஜெபிங்க. ஆண்டவரே, அப்பா, என் மண்டைக்குள்ள எண்ணங்கள் என்னை கவலைப்படும்படியாக செய்யுது. என்னுடைய எண்ணங்கள் நான் பயப்படும்படியாக செய்து, எண்ணங்கள் உம்முடைய சமூகத்தை விட்டு, விசுவாசத்தை விட்டு, நம்பிக்கையை விட்டு, தேவனுடைய கரத்திலிருந்து நான் வெளியே போகும்படியாக என்னுடைய எண்ணங்கள், அநேக எண்ணங்கள் எனக்குள்ளாய் கடந்து வருகிறது. ஒரு எண்ணத்தை நான் அதை நான் வெளியே தள்ளிட்டேனா அடுத்த எண்ணம் வருது. மறுபடியும் அந்த எண்ணத்திலிருந்து நான் விடுதலை பெற்றேனா வேற ஒரு எண்ணம் வருது. இப்படியே எண்ணங்கள் என்னுடைய சரீரத்தை, என்னையே அது முற்றிலும் அதை பிடித்து கொள்ளுகிறது. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யுங்க என்று கேளுங்க. என் சகோதரா, சகோதரி, எண்ணங்களை பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் அவருடைய கரத்திற்குள்ளாக கொண்டு வந்தா உங்களுடைய நிலை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஆமென். கண்ட்ரோல் யுவர் மைண்ட் ஓவர் பிரேயர். ஜெபத்தின் மூலமாக உங்களுடைய எண்ணங்களை ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க கொண்டு வாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார். 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்களேன். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ
ஜீவனும் சமாதானம். எண்ணங்கள், மாம்ச எண்ணங்கள் நமக்கு மரணத்தை கொண்டு வருது. பயத்தை, வேதனையை, கவலைகளை, கஷ்டங்களை, பாடுகளை, பலவிதமான அழுத்தங்கள், இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் நாம் இழக்கும்படியாக செய்கிறது. நீங்க சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், இப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு நான் பயப்பட மாட்டேன், இப்படிப்பட்ட சிந்தைகளுக்கு நான் இணங்க மாட்டேன். பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் அவர் என்னை ஆளுகை செய்கிறார், அவர் எனக்குள்ளாக இருக்கிறார். அந்த பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இது என்னுடைய பலத்தினால் இது நடக்காது, என்னுடைய பராக்கிரமத்தினால் இந்த காரியங்கள் நடக்காது. ஆனா தேவ ஆவியினாலேயே இந்த காரியத்திலிருந்து நான் விடுபடுவேன், நான் ஜெயிப்பேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் நான் வெற்றி சிறக்கும்படியாக செய்வார் என்று நீ சொல்லு. அல்லேலூயா. என் சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும், நீங்க சொல்லணும், என் சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் நான் பொறுமையோடு கர்த்தருடைய சமூகத்தை நான் நாடுவேன். நான் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நான் விலக மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நான் சமாதானத்தை இழக்க மாட்டேன். என் தேவனுடைய வார்த்தைகளை நான் சொல்லி கொண்டே இருப்பேன். நான் கர்த்தரை நான் துதித்து கொண்டே இருக்கிறேன். எனக்காக ஒரு மெய்ப்பர் இருக்கிறார். அவர் என்னை தாங்கி, என்னை பலப்படுத்தி, என்னை அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவர் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் அவர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். He is watching me all 24 hours. 24 மணி நேரமும் 365 நாட்களும் பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். விசுவாச அறிக்கை இடுங்க. அல்லேலூயா. நீங்கள் சொல்ல சொல்ல அந்த எண்ணங்கள், பிசாசு கொடுக்கிற எண்ணங்கள், தோல்வியான எண்ணங்கள், பயத்தின் எண்ணங்கள், கவலையின் எண்ணங்கள், அழுத்தத்தின் எண்ணங்கள், அதிலிருந்து நீங்கள் வெளியே வரும்படியான ஒரு நிலை உங்களுக்குள்ளாக கடந்து வரும். அல்லேலூயா. சில நேரங்களிலே we feel all alone. நாம் தனிமையா இருப்பதை போல ஒரு உணர்வு வரும். எல்லாருமே இருப்பாங்க, ஆனா எல்லாரும் இருந்தாலுமே யாரும் இல்லாத ஒரு நிலை. அல்லேலூயா. என்ன பண்ணணும்னு தெரியாது, எங்க போகணும்னு தெரியல, என்ன பேசணும்னு தெரியல, எல்லாமே இருந்தாலும் யாருமே இல்லாத கைவிடப்பட்ட ஒரு நிலையாக ஒரு நிலை. லிசன், நல்ல கவனமா கேளுங்க. ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய ஆவியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் உங்க பக்கத்துல தான் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இப்படிப்பட்ட எண்ணங்கள், என்ன எண்ணங்கள் வரணும்னா, என் கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு இருக்கிறார். அந்த பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் எதெல்லாம் என்னால செய்ய முடியலையோ அதெல்லாம் அவரால் செய்ய முடியும். எதெல்லாம் பிசாசு நான் தோற்று போகும்படியாக செய்கிறானோ அதெல்லாம் இந்த பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் நான் வெற்றி பெறும்படியாக அவர் செய்கிறார். அவர் வேற எங்கேயும் இல்லை, அவர் எனக்குள்ளாக இருக்கிறார், எனக்கு வெளியே இருக்கிறார், என்னை சுற்றிலும் இருக்கிறார், அவர் என் பக்கத்துல இருக்கிறார். அவர் என்னை வழி நடத்துவார், என்னை பாதுகாப்பார், எனக்கு துணையாக இருப்பார். அல்லேலூயா. ஒரு சங்கீதத்தில் அழகான ஒரு சங்கீதம், 121ஆம் சங்கீதம், அழகான ஒரு வார்த்தை இருக்கு. 1-8 வசனங்கள். 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். எது நெருக்கி கொண்டு இருக்கிறது சகோதரா, சகோதரி? நீங்க சொல்லுங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கண்களை என்ன செய்கிறேன்? ஏறெடுக்கிறேன். ஆண்டவரை நோக்கி நான் ஏறெடுக்கிறேன். ஆண்டவரை நோக்கி ஏறெடுக்கும் போது அவருடைய பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவரை அவர் எனக்கு கொடுக்கிறார். அந்த பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் என்னுடைய சூழலுக்குள்ளாக அவரே எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். அந்த வசனம் ரொம்ப அழகான ஒரு வசனம். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றைக்கும் காப்பார். அல்லேலூயா. The Spirit of God is with you. எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? தேவ ஆவியானவர் அவர் என்னோடு தான் இருக்கிறார். அல்லேலூயா. தேவ ஆவியானவர் என்னோடு இருக்கிறார். தேவ ஆவியானவர் இருந்தா உங்களை தாங்கி, உங்களை பலப்படுத்தி, உங்களை வழி நடத்துவார். சகல சத்தியத்திற்குள்ளாகவும் நடத்துவார். சகல பாதுகாப்பும் நிறைந்தவர்களாக நீங்கள் இருப்பீங்க.
அல்லேலூயா. எந்த ஆவி இருக்கிறதோ அந்த ஆவியின் தன்மைகள் வெளிப்படும். மறுபடியும் நான் சொல்றேன், எந்த ஆவி இருக்கிறதோ அந்த ஆவியின் தன்மைகள் என்ன செய்யுது? அது வெளிப்படுகிறது. அல்லேலூயா. வேற ஆவி இருந்ததுன்னா, பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவி இல்லாம வேற ஆவி இருந்ததுன்னா அந்த ஆவிக்கு நேராக தான் நம்மளை கொண்டு போகும். உதாரணத்துக்கு பயத்தின் ஆவி இருந்ததுன்னு வைங்க, அந்த பயத்தின் ஆவிக்கு நேராக கொண்டு போயிடும். அல்லேலூயா. வேதனையின் ஆவி இருந்ததுன்னா, அழுத்தத்தின் ஆவி இருந்ததுன்னா அந்த ஆவிக்கு நேராக கொண்டு போயிடும். எலியா பெரிய தீர்க்கதரிசி தான், அவருக்குள்ளாக பயத்தின் ஆவி உள்ள வந்துருந்துச்சு. என்ன ஆச்சு? அந்த பயம் அவரை கொண்டு போய் வேற பக்கம் கொண்டு போய் அவர் சொல்றாரு, நான் செத்து போனா எப்படி இருக்குமா? நலமா இருக்கும். உள்ள என்ன ஆவி வருதோ அந்த ஆவிக்கு நேராக கொண்டு போகும். சவுலுக்குள்ளாக பொறாமையின் ஆவி வந்தது, அவனை வேற பக்கம் கொண்டு போயிடுச்சு. அல்லேலூயா. அந்த 10 ஸ்பைஸ், அதாவது வேவுகாரர்கள், 10 வேவுகாரர்கள் இருந்தாங்க. அவனுக்குள்ளாக பதட்டத்தின் ஆவி உள்ள வந்துச்சு. அந்த பதட்டத்தின் ஆவி என்ன பண்ணுச்சு? அதற்கு நேராக கொண்டு போச்சு. கடைசி வரைக்கும் யாருமே என்ன செய்ய முடியல? ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளாக போக முடியல. எது உள்ள இருக்குதோ அதற்கு நேராக நம்மை அழைத்து கொண்டு போகும். அதான் நம்ம முன்னாடி பார்த்தோம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அமர்ந்திருப்பது ரொம்ப முக்கியம். வெயிட்டிங், கர்த்தரிடத்துல காத்திருப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். காத்திருப்பு இல்லை அப்படின்னா நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவ ஆவியானவர் அந்த இடத்துல கிரியை செய்ய முடியாது. ஏசாயால கூட ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 30ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பார்க்கலாம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15வது வசனம், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே, வெயிட்டிங் அண்ட் பிலீவிங், உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது பலனாய் இருக்கும். அல்லேலூயா. பலன் இல்லையா? நீங்க அமர்ந்திருக்க முடியாத சூழலாய் உங்களுடைய நிலை இருக்கிறதா? அல்லேலூயா. வெயிட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரணும்னா, தேவ ஆவியானவர் செயல்படணும் அப்படின்னா காத்திருப்பு ரொம்ப முக்கியம். காத்திருப்பு இல்லை அப்படின்னா நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால், when you rest in him, ஆண்டவரிடத்துல நாம் அமர்ந்திருக்கும் போது ரட்சிக்கப்படுவோம், விடுதலை பெறுவோம். இந்த வசனத்தினுடைய ஆப்போசிட் என்ன தெரியுமா? நம்ம அமர்ந்திருக்க முடியல அப்படின்னா என்ன ஆகும்? பயம் வரும், பதட்டம் வரும், கவலை வரும், கண்ணீர் வரும், வேதனை வரும், எல்லாமே வரும். அல்லேலூயா. ரிலாக்ஸ், அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க, கர்த்தருடைய சமூகத்தை நாடுங்க. தேவனுடைய ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில நாம் யோசித்து பார்க்க முடியாத காரியங்களை நாமே பெற்றுக்கொண்டு அதை நாம் சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ரிலாக்ஸ். என்ன வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். எதுவும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. The Spirit of God will do wonders. தேவ ஆவியானவர் பெரிய காரியங்களை, நன்மைகளை, அதிசயங்களை, அற்புதங்களை, அடையாளங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்வார். இது நம்முடைய பலத்தினால் நடக்கவே நடக்காதுதான். இது நம்முடைய முயற்சினால் இது நடக்கவே நடக்காதுதான். ஆனா தேவ ஆவியினாலேயே எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். அல்லேலூயா. சங்கீதத்துல ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு. 5ஆம் சங்கீதம் 5, 11, 12 வசனங்கள் பாருங்களேன். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார். ஆண்டவரை நம்புகிற என்ன செய்வாங்க? எல்லாரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. சகோதர சகோதரி, ட்ரஸ்ட் ஆண்டவரை நம்புங்க. பரிசுத்த தேவனுடைய ஆவியானவரை நம்புங்க. நீங்க யோசித்து கூட பார்க்க முடியாது இந்த ஆவியானவர் என்ன செய்வார் என்று. அல்லேலூயா. நம்மால யோசித்து கூட பார்க்க முடியாது இந்த ஆவியானவர் என்ன செய்வார் என்று. அல்லேலூயா. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் என்ன செய்வாங்க? அவர்கள் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. அல்லேலூயா. இதான் ரகசியம். இந்த காரியத்தை நாம் செய்கிறோமான்றதான் ஒரு பெரிய கேள்வி. செய்கிறோமா என்பதுதான் பெரிய கேள்வி. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷத்தை என்னாலும் என்ன செய்வாங்க? கம்பீரிப்பார்களாக.
நம்முடைய கண்கள் பார்க்கிற காரியத்தை நான் நம்புறோம். அல்லேலூயா. நம்முடைய கண்கள் பார்க்கிற விஷயத்த இதெல்லாம் நாம் நம்புறோம். கண் என்ன பார்க்குது? கவலைகளை பார்க்குது. கண் என்ன பார்க்குது? பற்றாக்குறையை பார்க்குது. கண்கள் என்ன பார்க்குது? தோல்வியை பார்க்குது. இதுதான் கண்கள். பயத்தை பார்க்குது, எதிரிகளை பார்க்குது. இதுதான் கண்கள் பார்க்குது. இதை பார்க்கும்போது இது என்ன ஆகுது? இதை நம்ம நம்பிக்கொண்டு இருக்கிறோம். இதை நம்பக்கூடிய ஒரு சூழல் வருது. இது எல்லாம் நம்ம சுற்றி இருக்கிறது. அல்லேலூயா. நல்லா கவனமாக கேளுங்க. ஆனால் இந்த பயம், இந்த வேதனை, இந்த பற்றாக்குறை, இந்த தோல்வி, இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம சுற்றி கொண்டு இருக்கிறது. ஆனால் நமக்கு ஒன்று தெரியவில்லை. என்ன தெரியுமா? There is something else also which is surrounding us. இதை தாண்டி வேறொரு விஷயமும் நம்மை சுற்றி கொண்டு இருக்கிறது. அதுதான் பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர். அல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசி எலிசாவுடைய வேலையால் அவன் சொல்லுவான், ஐயா, நம்மளை சுற்றி ஒரு பெரிய சேனை நம்மளை அழிக்கும்படியாக வந்திருக்குது. அவன் என்ன பார்க்கிறானோ அது சொன்னான். அவன் என்ன பார்க்கிறானோ அது அவன் சொன்னான். ஆனா அவனுக்கு தெரியல, யாரு இவர்களை சுற்றி இருக்கிறார்களோ வேற ஒரு காரியம் சுற்றி இருக்கிறது. அது அவன் கண்ணு என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. என் பிரியமான தேவ ஜனமே, இதேதான் நம்முடைய வாழ்க்கையில. வாட் வி see makes us upset. நாம் பார்க்கிற காரியங்கள் நம்மை வேதனைப்படுத்துகிறது. நாம் பார்க்கிற காரியங்கள் நமக்கு கவலையை, பயத்தை, பதட்டத்தை கொடுக்கிறது. ஆனால் நாம் பார்க்காத வேறொரு காரியம் நம்மை சுற்றி இருக்கிறது. அது பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர். அல்லேலூயா. அவர் நம்மை சுற்றி இருக்கிற வரைக்கும் வேற எதுவுமே, ஒன்றுமே, எப்பவுமே, எப்படியுமே நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. Nothing can do any harm for us. எதுவும் நம்மை ஒன்று செய்ய முடியாது. எதற்கு நம்பி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம கடந்த நாட்களிலே பார்த்தோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புவதை போல நான் என்ன செய்கிறேன், உங்களை நான் அனுப்புகிறேன். 10-16 மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை என்ன செய்கிறேன், அனுப்புகிறேன். there are many wolves. அநேக ஓநாய்கள் நம்மை சுற்றி இருக்கிறது. அநேக ஓநாய்கள். ஓநாய் என்ன செய்யும்? பீறி போட்டுரும். ஓநாய் என்ன செய்யும்? பீறி போட்டுரும். பயம் என்ற ஒரு ஓநாய் சுற்றி இருக்கிறது. கவலை, பதட்டம், போராட்டங்கள், எதிரிகள், இப்படி பலவிதமான ஓநாய்கள் நம்மை சுற்றி இருக்கிறது. அல்லேலூயா. நல்லா கவனமாக கேளுங்க. எது நம்மை சுற்றி இருந்தாலும் பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல. அல்லேலூயா. கவலையின் ஆவியை கொடுக்கல. நமக்கு வெற்றியின் ஆவியை கொடுத்திருக்கிறார். சந்தோஷத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். ஜெயத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். எது நம்மை சுற்றி இருந்தாலும் அவர் அதை பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அந்த ஆவி நம்மை எல்லா பயத்திற்கும் நீக்கி நம்மை விடுவித்து, நம்மை ரட்சித்து, நம்மை ஆசீர்வதிக்க அந்த ஆவியினாலேயே, அப்படிப்பட்ட தேவனுடைய பரிசுத்தத்தின் ஆவியானவராலே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட விடுதலை கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட உயர்வுகளுக்குள்ளாக உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து வழி நடத்த முடியும். The more darker it gets outside, the more brighter the Spirit of God will make you. அப்படின்னா எந்த அளவுக்கு இருள் உங்களை சுற்றி கொண்டு இருந்தாலும், எவ்வளவு பெரிய இருள் உங்களை சுற்றி கொண்டு இருந்தாலும், அந்த இருளுக்குள்ளாக ஒரு வெளிச்சத்தை இந்த பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் உங்க வாழ்க்கையில அவரால் கொடுக்க முடியும். அல்லேலூயா. அவரால் செய்ய முடியும். He can do anything. He can do everything. 139ஆம் சங்கீதம் 11-12 வசனங்கள் எல்லாம் பார்க்கிறோம். இருள் என்னை மூடி கொள்ளும் என்றாலும் இரவு என்னை சுற்றி வெளிச்சமா இருக்கும். என்ன இருள் சுற்றி இருக்கிறது? பயம் என்ற ஒரு இருளா? பற்றாக்குறை என்ற ஒரு இருளா? தனிமை என்ற ஒரு இருளா? கவலை, அழுத்தங்கள் என்ற ஒரு இருளா? எந்த இருள் உங்களை சுற்றி கொண்டு இருக்கிறது? வேதத்துல பார்க்கிறோம், இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி எப்படி இருக்குமா? வெளிச்சமா இருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமா இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. அல்லேலூயா. பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவரால் சூழலை சொடுக்கு போற நேரத்துல அவரால் மாற்ற முடியும். அல்லேலூயா. தாவீது
அவர் சொல்றாரு, கர்த்தர் என் 23ஆம் சங்கீதத்துல சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் என்ன செய்ய மாட்டேன், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் என்று சொல்லிட்டு அவர் 23ஆம் அதே சங்கீதத்துல 4வது வசனத்துல சொல்றாரு, நான் மரண ஈரலின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். அவர் சொல்றாரு, ஆண்டவர் என்னுடைய மெய்ப்பர் தான், ஆனாலும் மரண இருளின் பள்ளத்தாக்கு வரும், ஆனாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன் பயப்பட மாட்டேன்? அவர் என்னோடு இருக்கிறார். என் சகோதரா சகோதரி, இஸ் காட் வித் யூ. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாரா? ஆண்டவர் இருந்தா பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவரும் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. அவர் இருந்தா எந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு உங்க வாழ்க்கையில கடந்து வந்தாலும் நீங்கள் தைரியமாய் கடந்து வரும்படியாக செய்வார். அவர் அதோட முடிக்கல. தாவீது அவர் முடிக்கல. அவர் சொல்றார், ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொல்றாருன்னா, surely goodness and mercy shall follow me. அந்த சங்கீதம் 23ஆம் சங்கீதத்துல நம்ம பாருங்களேன், 6வது வசனத்தை பாருங்களேன், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நான் நிலைத்த. சொல்றாரு, அந்த சங்கீதத்தை முடிக்கும் போது சொல்றாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நாம் எல்லாருக்குமே மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாய் நாம் கடந்து வருகிறோம். அல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கையும் எப்படி இருக்குது? மரண இருளு பள்ளத்தாக்கு இருக்கு. ஆனா இதுக்கு அப்புறம் ஒண்ணு இருக்கு. என்னது? நன்மையும் கிருபையும். ஜீவனுள்ள நாளெல்லாம். அல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். இப்ப மரண இருளின் பள்ளத்தாக்கு தொடர்கிறது. இப்ப அந்த பள்ளத்தாக்கு, மரண இருளின் பள்ளத்தாக்கின் மத்தியில நம்ம இருக்கிறோம். ஆனா இதை தாண்டி ஒண்ணு இருக்கு, இதுக்கப்புறம் ஒண்ணு இருக்கு. என்ன இருக்கு? ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்று ஒன்று இருக்கு. அல்லேலூயா. நன்மைகள், விடுதலைகள், உயர்வுகள், நீங்கள் நினைத்து பார்க்க முடியாதவைகளை உங்களுக்கு பின்பாக வரும்படியாக இந்த பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவரால் செய்ய முடியும். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியுங்க உங்களை சுற்றி என்ன இருக்குன்னு. ஆண்டவருக்கு தெரியும். பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவருக்கு தெரியும் நம்மை சுற்றி என்ன இருக்கு, எது நம்மளை கஷ்டப்படுத்துது. அவர் சொல்றாரு, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளாக அனுப்புவதை போல நான் உங்களை அனுப்புகிறேன். அவருக்கு தெரியும் ஃபுல்லா என்ன இருக்குது, ஓநாய்கள் இருக்குது, அங்க ஃபுல்லா பிரச்சனைகள் இருக்குது, எல்லாமே இருக்கு. பவுல் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்வாரு, எனக்கு அனுகூலமான வாசல்கள் இங்க திறந்திருக்குது, ஆனாலும் விரோதம் செய்கிறவர்கள் எப்படி இருக்கிறாங்க? சொல்லு, விரோதம் செய்கிற எப்படி இருக்கிறாங்க? அநேகர் இருக்கிறாங்க. அவர் சொல்ல ரொம்ப அழகா சொல்றாரு, எனக்கு விரோதம் செய்கிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க, ஆனாலும் அனுகூலமான வாசல்கள் ஆண்டவர் எனக்காக திறந்து வைத்திருக்கிறார். நல்ல கவனமா கேளு. கர்த்தர் திறந்தா, ஆவியானவர் திறந்தா, அந்த வாசலுக்குள்ளாக எந்த பிசாசும் உள்ள வர முடியாது. அல்லேலூயா. அவர் திறந்தா அந்த வாசல் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த வாசல் உங்களுக்கு வெற்றியாக இருக்கும். அந்த வாசல் உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குகிறதாக இருக்கும். அந்த வாசலில் நன்மையும் கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் அந்த வாசலிலே வாசம் செய்யும். அல்லேலூயா. பயப்படாத, கலங்காத. யார் உங்களுக்கு விரோதமாய் சுற்றி இருந்தாலும் இந்த பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இப்ப வேணா மரண இருளின் பள்ளத்தாக்காக இருக்கலாம். அல்லேலூயா. எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலையாக இருக்கலாம். டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. நன்மையும் கிருபையும் நெக்ஸ்ட் வருது. அல்லேலூயா. நன்மையும் கிருபையும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன செய்தான்? சொல்ல, என்ன செய்தான்? என்னை தொடரும். என்ன தொடர்ந்து கொண்டு இருக்கிறது? இப்ப என்ன தொடர்ந்து கொண்டு இருக்கிறது? ஐயா, எனக்கு கஷ்டம் என்ன தொடர்ந்து கொண்டு இருக்குது, வேதனை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. நம்ம பரிசுத்த வேதத்துல பார்க்கிறோம், பாவம் உன்னை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. என் பாவம் என்னை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. கவலைப்படாத. கர்த்தரிடத்துல நெருங்கும் போது, ஆண்டவருடைய சமூகத்தை நாடும் போது, பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் வரும்போது நன்மையும் கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உங்களை பின்தொடரும்படியாக செய்வார். அல்லேலூயா. நீங்க அவரிடத்துல வாங்க, ஆண்டவருடைய சமூகத்தை நாடுங்க. The Spirit of God will do wonders. நீங்க யோசித்து பார்க்க முடியாது அவர் என்ன செய்வார் என்று. அல்லேலூயா. இந்த பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் என்ன தெரியுமா செய்வார்? நிறைய செய்வார். சின்ன ஒரு சிலது மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது, what does he do? அவர் என்ன செய்ய முடியும்? He leads and directs. உங்களை நடத்த முடியும், உங்களை வழி நடத்த முடியும்.
He leads, உங்களுக்கு வழியை காண்பிக்க முடியும், அந்த வழியிலே உங்களை நடத்த முடியும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், He leads and He directs. உங்களுக்கு வழியை காண்பிக்க முடியும், அந்த வழியிலே உங்களை நடத்த முடியும். எது? பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வேகமாக நாம் பார்க்கலாம். உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். ஆவியானவர் He shows the way and He leads and directs the way. அல்லேலூயா. அவர் காண்பிக்கிறார், அந்த பாதைக்குள்ளாக அவர் கடந்து வருகிறார். அதான் தாவீது சொல்றார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாக வந்தால் நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவரு இருக்கிறார். யோசித்து பாருங்க, இந்த சிஸ்வா ஊழியம் 50 வருஷம். இந்த 50 வருஷம் கடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கிறேன். வியப்பாக, மலைப்பாக, ஆச்சரியமாக இந்த 50 ஆண்டு காலம் இருந்து. இப்போ நம்ம ஒரு கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்குரிய ஒரு நிலையில இருக்கலாம். ஆனால் ஆரம்ப காலத்தில் எதுவுமே இல்லை. ஒன்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ஒன்று அழகான ஒன்று சொல்லுவாங்க, எவ்ரிபடி கேன் see the tip of the glacier but nobody can see what is under beneath. அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஐஸ் கட்டி, ஐஸ் பாறைகளினுடைய உச்சியை நம்ம பார்க்கிறப்ப எவ்வளோ பெருசாக இருக்குல்ல, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு. ஆனால் அதுக்கு கீழே எந்த அளவுக்கு அது ஆழமாக அஸ்திவாரம் அதற்கு போடப்பட்டது என்று அது கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா அது கடலுக்கு அடியில் இருக்கு. கண்ணுக்கு யாருக்கும் தெரியாது. கண்ணுக்கு என்ன தெரியுது? வெளியே வந்தது தான் தெரியும். ஆனால் உள்ள எந்த அளவுக்கு ஆழமாக இருந்தது என்று தெரியாது. அல்லேலூயா. என் சகோதரா சகோதரி, பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் இருந்தா அவர் உங்களை நடத்துவார், அவர் உங்களை தாங்குவார், அவர் உங்களை பலப்படுத்துவார். உங்க வாழ்க்கையில இந்நாள் வரைக்கும் இந்த பரிசுத்தத்தின் தேவனாகிய ஆவியானவர் ஒருவேளை செயல்படலை அப்படின்னா, இந்த நாளிலே ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆவியை அனுப்புங்க அப்பா, உம்முடைய ஆவியை எனக்குள்ளாக நீர் அனுப்புவீராக. எனக்கு தெரியல, இத்தனை நாள் எனக்கு தெரியாம இருந்தது, இத்தனை நாள் எனக்கு புரியாம இருந்தது. பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவரே அப்பா எனக்குள்ளாக கடந்து வாருங்க என்று கேளுங்க. அவர் கடந்து வந்தா He will lead you, He will direct you. உங்களுக்கு காண்பிப்பார், அதில் நீங்கள் போகும்படியாக செய்வார். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பாருங்களேன். அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வந்தார்கள். யார் இது? அவன் ஆவியின் ஏவுதலினாலேயே அவன் தேவாலயத்திற்குள்ளாக வந்தான். பரிசுத்த ஆவியானவர் தேவாலயத்திற்குள்ளாக கொண்டு வந்தாங்க. யாரை கொண்டு வந்தாங்க சொல்லுங்க? யாரங்க கொண்டு வந்தாங்க? இயேசுவை இல்லை. யாரை கொண்டு வந்தாங்க? சிமியோன். அல்லேலூயா. சிமியோன் அப்படின்னா God has heard, கர்த்தர் கேட்டார் என்று அர்த்தம். வேதத்துல பார்க்கிற சிமியோன் அவர் ஆலயத்திற்குள்ளாக போனார். அல்லேலூயா. வேதத்துல பார்க்கிற சிமியோன் என்னாச்சு? அவர் ஆலயத்திற்குள்ளாக போனார். எப்படி ஆலயத்திற்குள்ளாக போனார்? தேவ ஆவியானவர் ஆலயத்திற்குள்ளாக கொண்டு வந்தார். அல்லேலூயா. He will lead you, He will direct you. எங்க போகணும், என்ன செய்யணும், அவர் காண்பிப்பார். அதே அப்போஸ்தலர்ல கூட ஒரு வசனம் இருக்கு, 8ஆம் அதிகாரத்துல அழகான ஒரு வார்த்தை இருக்கு. 29வது வசனத்தை பாருங்களேன். 8:29. ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்தினுடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே அவர் சொன்னார். சொன்னார் நீ கோ, யூ கோ, நீ போ. அவர் காண்பிக்கிறார், எங்க போகணும்னு காண்பிக்கிறாரு, அந்த இடத்துல எப்படி போகணும்னு காண்பிக்கிறார். அல்லேலூயா. எங்க போகணும்னு காண்பிக்கிறாரு, அதுக்கு எப்படி போகணும்னு காண்பிக்கிறாரு. தட் இஸ் வாட் திஸ் ஹோலி ஸ்பிரிட் டஸ். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். அதை நான் சொன்னேன், இந்த ஆவியானவர் என்ன செய்வார்னு யோசித்து கூட பார்க்க முடியாது. அவரால் என்ன செய்ய முடியும் நினைத்து கூட பார்க்க முடியாது. அவர் எண்ணங்களுக்கு யோசனைகளுக்கு அப்பாற்பட்டு இந்த பரிசுத்த ஆவியானவரால் செய்ய முடியும். அல்லேலூயா. He will lead you, He will direct you, He will lead you, He will direct you. கேளுங்க ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நான் செய்கிறதெல்லாம் எனக்கு தப்பு தப்பா வருது, என்ன முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி எனக்கு தோல்வியில முடியுது. இதுதான் கரெக்ட், இந்த பிசினஸ் நான் செஞ்சா ஆசீர்வாதமா இருக்கும், இந்த காரியத்தை செய்தா எனக்கு நன்மையாக இருக்கும், இந்த காரியத்தை செய்தா நான் உயர்வாக இருக்கும், இந்த இடத்துல நான் வீடு வாங்கினா எனக்கு அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும், எனக்கு சந்தோஷமா இருக்கும். எல்லா முயற்சி செஞ்சு நான் பார்த்தேன், ஆனா எல்லாமே எனக்கு
வந்து மனதுக்கு சாலமோன் சொல்றாரு, எல்லாமே எனக்கு மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது. எல்லாம் எப்படி இருக்கு? எனக்கு மனதுக்கு வருத்தமும் சஞ்சலமா இருக்கிறது. எல்லாமே வருத்தம். எல்லாம் செஞ்சேன், ஆனா எல்லாம் செஞ்சது எல்லாமே எனக்கு என்னாச்சு? எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல, எனக்கு வருத்தத்தை கொடுத்தது, எனக்கு சஞ்சலத்தை, வேதனையை கொடுத்தது. அல்லேலூயா. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருந்தால், என் பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவரிடத்துல கேளுங்க. He will lead you. உங்களுக்கு காண்பிப்பார். மனுஷிகத்துல நம்ம செய்யற காரியங்கள் எல்லாமே நம்மளை வந்து கீழே தள்ளிரும். மனுஷிகத்துல எடுக்கிற எல்லா முடிவுகள், போகிற பாதைகள், அந்த பாதைகள்ல வந்து நம்மளுக்கு வேதனை இருக்கும், அவமானம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அடுத்த நொடி என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. அல்லேலூயா. அடுத்த நொடி என்ன நடக்கும்னு தெரியாது. நேற்றைய தினத்துல நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, அந்த நியூஸ்ல அந்த ஒரு ஒரு அம்மா, அவர்கள் அந்த மழையில வந்து போகும்போது ஷாக் அடிச்சு அவர்கள் வந்து இறந்து போனார்கள். அவங்களுக்கு தெரியாது அந்த இடத்துல இருக்குன்னு. அல்லேலூயா. அடுத்த நொடி என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஆண்டவர் இடத்துல கேளுங்க, ஆவியானவரே எனக்கு காண்பீங்கப்பா, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பீங்க, நான் என்ன செய்யணும், என்ன பண்ணணும், நீங்க எனக்கு என்ன செய்யுங்க, காண்பீங்க. He will lead you, he will direct you. ரோமர்கள் நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதின அந்த கடிதத்தில் அழகான ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். 8ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்தை பாருங்களேன். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவனுடைய ஆவியானவர் ஒருவனை நடத்துகிறார். அல்லேலூயா. தேவ ஆவியானவர் என்ன செய்கிறாரு? ஒரு மனிதனை நடத்துகிறார். அவர் நடத்துகிற அந்த மனிதன் அவன் ஆசீர்வாதமாக இருப்பான். அவர் நடத்துகிற அந்த மனிதன் அவன் வந்து சந்தோஷமாக இருப்பான். அவர் நடத்துகிற மனிதன் அவன் எதை குறிச்சும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன் பயப்படணும்னு அவசியம் இல்லை? அவர் அந்த இடத்துல இருக்கிறாரு. அதான் தாவீது சொல்றாரு, நான் பயப்பட மாட்டேன். ஏன்? ஆண்டவராகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. சிறைச்சாலையில அப்போஸ்தலனாகிய பவுலை போடுறாங்க, அவன் பயப்படல. ஜாலியா சந்தோஷமா கரங்களை தட்டி அவன் கர்த்தரை துதித்து கொண்டு அவன் ஜெபித்து கொண்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. போட்டு அவரை நிர்வாணப்படுத்தி அடித்து துன்புறுத்தி என்னென்ன டார்ச்சர் செய்ய முடியுமோ எல்லா டார்ச்சரும் செஞ்சு அவரை சிறைச்சாலையில போட்டு வைக்கிறாங்க. அந்த சிறைச்சாலையில அவர் சந்தோஷமா ஆண்டவரை கரங்களை தட்டி அவர் துதித்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறார். எப்படி முடியும்? எந்த ஒரு கவலையும் இல்லை, எந்த ஒரு பயமும் இல்லை, எந்த ஒரு வேதனையும் இல்லை, எந்த ஒரு வலியும் இல்லை, எந்த ஒரு யோசனையும் இல்லை. இருக்கிற ஒரே ஒரு யோசனை, கர்த்தரை வந்து நான் வந்து துதிக்கணும், நான் மகிமைப்படுத்தணும், அவரை நோக்கி நான் பார்க்கணும். எப்படி முடியும்? பரிசுத்த ஆவியானவர் இருந்தா முடியும். அந்த இடத்துல என்ன செய்யணும், என்ன பண்ணணும் அவர் நமக்கு காண்பித்து அவர் நமக்கு துணையாக நிற்பார். அல்லேலூயா. இது மனுஷிக பலத்தினால செய்யவே முடியாது. இது மனுஷிக பராக்கிரமத்தினால முடியவே முடியாது. தேவ ஆவியானவர் இருந்தால் மாத்திரமே இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. இது பலத்தினால் அல்ல, இது பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொன்னா அது சொன்னதுதான். அல்லேலூயா. அவர் சொன்னா அது சொன்னதுதான். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம். நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம். மகா உன்னதமான தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், போற்றுகிறோம். கிருபையின் தேவன் தாமே அப்பா, உம்முடைய கிருபையை கொண்டு இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கடந்து வரும்படியா நீர் செய்ததற்காக நன்றி அப்பா. அப்பா, எங்களுடைய பலத்தினால் நாங்கள் கடந்து வர முடியல, எங்களுடைய பராக்கிரமத்தினால நாங்கள் கடந்து வர முடியல. உம்முடைய ஆவியினாலேயே ஆண்டவரே நாங்கள் கடந்து வந்து சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு ஒவ்வொரு நாளுக்குள்ளாகும் நீரே எங்களுக்கு துணையாக இருந்ததுக்காக நன்றி. தேவனாகிய கர்த்தாவே அப்பா, நீர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் இயேசு, நீரே எங்கள் ராஜா, நீரே எங்கள் இரட்சகர், நீரே எங்களுக்கு எல்லாமா இருந்த காரியங்களை வாய்க்க செய்யுங்க, ஆசீர்வதிங்க, தாங்குங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் நீர் எங்களை மூடி மறைத்துக் கொள்வீராக. கிறிஸ்துவுக்கு நேராக சிலுவைக்கு நேரே நாங்கள் ஆயத்தமாய் கடந்து வருகிறோம். எங்களுக்கு துணையாய் நில்லுங்க. பரிசுத்த தேவனுடைய ஆவியானவரே எங்களுக்குள்ளாய் வாசம் செய்யுங்க. மீதம் இருக்கிற நாட்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக, சந்தோஷமாக, மன நிறைவாய் நாங்கள் கடந்து வர நீரே எங்களை பலப்படுத்துங்க, நீரே எங்களை திடப்படுத்துங்க, நீரே எங்களுக்கு துணையாக நில்லுங்க. இயேசுவின் மகா உன்னதமான பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
என் முழு அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் என் இயேசுவே உம்முடைய வருகை பரியந்தமிருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமென். Thank you.